இரண்டும் இரண்டும் ஒன்றென்றான், ஒன்றென்றும் இல்லை என்றான். மறுநிலையிலேயே என்ற நிலை பெறுகிறார். எல்லாம் உனது செய்கை என்ற எண்ணமும் நீ அழியாது எனக்குள்ளதோ ஐயா பராதரமான ஆறுகிறார். படிப்பற்று கேள்வியற்று பற்றற்று நெஞ்சம் துடிப்பவர்கொன்ற சுகங்கான் பராபரமான சுதந்திர ஆட்சி பெறுகின்றோம். Study and other things. How we really progressing towards God? What is the sign? நம்ம தினசரி தியானம் பண்றோம், அபியாசம் பண்றோம், சாதனை பண்றோம், எல்லாம் இந்த சாதனைகளும் பண்ணுறோம். ஆனா நம்ம ஆன்மீகத்துல அந்த பரத்தை நோக்கி போகிறோங்கிறதுக்கு என்ன அறிகுறி இருக்கு? அது ஒன்றும் தெரிய மாட்டேங்கிறது. எப்படி நம்ம அங்க இவ்வளவு தூரம் போயிருக்கோம், இவ்வளவு தூரம் போக வேண்டியிருக்கு, நேர்வழியில போயிட்டு இருக்கோங்கிறதுக்கு என்ன அறிகுறி அப்படிங்கிற லௌகீகத்துல பணம் சம்பாத்தியம் பண்ணா ஏதோ பேங்கில் கொண்டு சேமிப்பு தான் போடுவோம். வாரமோ நம்மளால எந்த அளவு கணக்காவோ ஆயிரக்கணக்காவோ லட்சக்கணக்காவோ வருமானத்தை பார்த்து பேங்கில் போடுவோம். ஒவ்வொரு மரம் போட்டுக்கிட்டே இருப்போம். ஒரு 3 வருடம் 4 வருடம் ஆச்சு. எவ்வளவு போட்டிருக்கோம்ங்கிற மாதிரி பாஸ்போர்ட் நம்மகிட்ட இருக்கும். பாஸ்போர்ட்டை பார்த்த உடனே இவ்வளவு பணம் பேங்க் இருக்குது, நம்ம பணம், நம்ம சம்பாத்தியம் பண்ணது, நாம் போட்டது என்று கண்ணாடி மாதிரி பார்த்துக்க முடியும். இந்த ஆன்மீக துறையில நீ எவ்வளவு முடிந்தாலும் நம்புகின்றாயோ பகவானையோ குருவையோ அவர்கிட்ட தான் பாஸ்போர்ட் இருக்கும். உன்னுடைய சாதனையினுடைய தன்மை எந்த அளவுக்கு வந்திருக்குங்கிற மாதிரி அவன் தான் கணக்கு பார்த்தே வருவார். இந்த அளவுக்கு ஒரு அந்த நிறைவு ஏற்படணுமோ தர்மங்கள் அங்க புண்ணியங்கள் இல்லாது. நிறைவு ஏற்படுமோ, நிறைவு ஏற்பட்ட உடனே கணக்கு முடிஞ்சு வச்சு இவ்வளவுதான் நீ சேமிச்சா போதும், இதுக்கு மேலே வேண்டாம், இவங்க தீ விட்டுருவார். மற்றபடி நீ இப்படி சேர்த்து இருக்குது இப்படிலாம் சேர்த்தேங்கிற மாதிரி இவரை விளக்கம் தர மாட்டார். விளக்கம் அவனுக்கு தேவையும் இல்லை. அவனுக்கு உழைக்க வேண்டியது ஒண்ணுதான் அவனுக்கு சேர்ந்தது, அவனுக்கு கடமை சேர்ந்தது. அவனுக்கு தெரிய மாட்டேங்க என்னது என்ன வரலாம். நேற்றுக்கின்றைக்கு எப்படி இருக்கிறோம்? நேற்றுக்கிறது சில காலம் ஒவ்வொரு மாதமும் ஒரு வருஷமோ சில காலங்களில் எந்த எப்படிலாம் ஆரஞ்சோம், எப்படி மனம் இவ்வளவு செலவுப்பட்டது என்றது நம்ம பக்குவப்படாமல் இவ்வளவுலாம் நாங்கள் சங்கடப்பட்டோம். இப்ப எந்த அளவுக்கு பகவான் இருப்பதனாலே புரிந்திருப்பதனாலே ஆனந்தம் உண்டாகுது, அனுபவம் கிடைக்குது என்று நீங்க பெறக்கூடிய சுய அனுபவம் தான் உங்களுக்கு பாஸ்போர்ட். அதான் பார்க்கணும். சுய உங்களுக்கு என்ன தோணுதோ அதான் உங்களுக்கு பாஸ்போர்ட் வரும். அதான் பார்க்க முடியும். அதோட உங்களுடைய சாதனை பற்றி நீங்களால தெரிவிக்க முடியாது. Here, Guru is giving an example. A person is working in a company, is earning money every month and depositing in a bank. Every month, earning will be deposited in the bank, and he is having the passbook. He knows how much amount he has deposited in the bank. After 6 months, after 1 year or 2 years, you know that accumulation of money will increase, and he can see whenever he wants, because passbook is in his hands. He will think that it is my earning, my property, I worked hard to earn my money, it belongs to me, and he thinks in that way, because he has I and my honor is. And the spiritual seeker, we cannot understand how much we have progressed in the spiritual path.
It is impossible because we have a mind. But we can understand what was our experience 1 month ago, 1 year ago, 5 years ago, or 10 years ago. 10 years ago, the mind was so much of turbulence, so much of vacillation. And after 5 years, after 1 year, so just before 1 year, what was our experience? Just 1 month ago, what was our experience? Yesterday was our experience. Today, what is our experience? Our experience of bliss, peace and tranquility. That we can understand. But how much we have to do sadhana, and how many years we have to do sadhana, that is not possible to understand for the seekers. But the seeker must believe a Lord or a Sadguru. The Lord or Sadguru knows what is the amount of sadhana he is doing, how much sadhana he has to do, how many years of sadhana he has to do, when he will get a realization. Everything will be known to the person. The passbook of the sadhana will be with the Guru or Lord, who we believe him as a Guru or Lord. So he will have that passbook, and he can understand how many years of sadhana is needed, then how much of dharma we are accumulating. It's not merits and demerits. How much amount of dharma we are accumulating through the sadhana, and it will attain a saturation point. Once we attain saturation point, no need of any dharma, no need to accumulate new dharma, then you will get realization. That realization will happen, jivamukti will happen, once one attains the saturation. Then you will say no need of any dharma, no need of any sadhana. So that should not be disclosed to the seekers, and the seekers cannot themselves know this progress. But they can understand that our maturity is increasing day by day. Our experience of bliss, tranquility and peace are increasing day by day. That much they can understand, seekers. The time of arrival of jivamukti, the time of jiva realization cannot be known to the seekers. இந்த முன்னாடி முடிகிறதோ அந்த முன்னாடியே குழந்தை நீ இந்த நாம்பர உலகத்துக்கு கொண்டது கணக்கு முடிஞ்சு போச்சு, இது உங்களுக்கு வேலை இல்லை மறுநாடி தூரமும் மறைஞ்சு போகும். என்ன பாடுபட்டோம், என்ன கஷ்டப்பட்டோம், இவ்வளவு சாதனை பண்ணாங்கிற எண்ணம் மறைஞ்சு போகும். கூட சாதனை பண்ணக்கூடிய அன்பர்களையும் மறந்துடலாம். உலகம் தெரியாது, ஒன்றும் தெரியாது, ஒரே அந்த ஆண்டாந்தமா இருக்கும். இவன் சொன்ன ஒரு நாள் முடிஞ்சு வச்சு கொண்டே நீ போகிற மாதிரி சொல்றது குரு வாக்கு ஒண்ணுதான். அந்த வாக்கிலேயே முடிஞ்சு போகும். அப்புறம் அவனால எதுவும் கண்டுகொள்ள முடியாது. ஏன்னா அதாவது சமத்துவத்தை கரைஞ்சிட்டானே, பருமையா இருந்தா உப்பு பொறுமையா இருந்தான், இதை சமத்துவத்தை கரைஞ்சிடறான். அப்புறம் அவனுக்கு இருப்பு உண்டா, இருப்பட்டு நினைப்பு உண்டா, என்னென்ன சாதனை பண்ணாங்க என்ன கூட வருமா, ஒன்றும் வராது, சுத்தமா அழிஞ்சு போகும், அத்தனை அழிஞ்சு போகும். A particular time arrives, then Sadguru says, the child attained that saturation, attained jivamukti. So, as soon as the Guru says that his karma will be, prarabdha karma will be finished, and his mind will be destroyed, he cannot remember how many years he did sadhana, he cannot remember the seekers who did sadhana along with him, and he will forget everything. He will merge with the Supreme Being, he will one with the Supreme Being. He is like a salt doll. If you immerse a salt doll inside the ocean, the salt doll will dissolve immediately. That doll will lose its name and form. So this will totally dissolved in the ocean. Similarly, the disabled will use his mind and all his ignorance, individuality, and he forget everything about his sadhana, about his life, about his all the activities he has done before the realization, and he will lose his existence. He will become that. He will exist as that. Actually, we are sitting here, all people. Everybody, he want to achieve spiritual life. He want to reach goal. And you see, he is coming from different place, I am coming from different place, same country. It is 2 years back, the corner of another country. But I thinking about Gurudev. Before I want to leave, means going to my destiny, means my place. I want to meet, intensely pray. And this place is
even whatever you are telling, different country, different places. Is it all things until depend on God's grace or a prayer, or what is the exact? Because we have different. God's grace or individual's prayer. Individual effort and the prayer. இப்போ குருதேவா இங்க வந்து நிறைய பேர் இங்க உட்காந்துருக்காங்க பல நாட்டுகள். But everybody's aim is one. But we have come from different place. And every prayer attend, prayer listen to Gurudev and comes in this way. Okay, my example is I prayed sincerely. And everybody has come in same way. Our Gurudev's grace comes to call us. இப்போ நிறைய பேர் இங்க உட்காந்துருக்கோம், 10 பேர் உட்காந்துருக்கோம். வெவ்வேறு நாடு சேர்ந்தவங்களுக்கும் வெவ்வேறு மொழி பேசுறவங்களா இருக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரே எண்ணம் என்ன, ஜீவன் அடையணும்னு ஒரு எண்ணம் இருக்கு. இங்க வந்து குரு கிருபையால அவங்க வந்து ஈர்க்கப்பட்டு இங்க அமர்ந்திருக்கிறார்களா, அல்லது தன்னுடைய பிரார்த்தனையினால முயற்சி பயிற்சினால வந்து உட்கார்ந்து இருக்கிறார்களா? ஏன்னா இந்த ஒரு மாசம் அவங்க வெளியில போயிருக்கிறான்னு ஒரு ஏதோ விடுமுறை கொடுத்துருக்காங்க. இந்த விடுமுறைக்கு முன்னால, அந்த பிரயாணத்துக்கு முன்னால, அந்த யாத்திரைக்கு முன்னால குருதேவர் பார்க்கணும், ஒரு மாசத்துக்குள்ள குருதேவர் பார்க்கணும்னு ஒரு எண்ணம், ஒரு தீவிரமான எண்ணம் இருந்தது, ஒரு தீவிரமான பிரார்த்தனை இருந்தது, முழுமையான பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனை பலனால எனக்கு வர முடியாது. குரு குருபையினால இங்க வந்து எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்களா, இல்ல அவங்களோட முயற்சி பயிற்சி பிரார்த்தனையால இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்களா? ஜீவ முயற்சி தான் முக்கியம். ஜீவ முயற்சிங்கிறது மன முயற்சி தான் முக்கியம். மன முயற்சி இருந்தால்தான் குரு கிருபை கிட்டுமே தவிர, மன முயற்சி இல்லையானால் குரு கிருபை கிட்டவே கிட்டாது. கொஞ்சம் விளையாடுது, விளையாண்டு முடியட்டும், உங்களை கூப்பிடட்டும் போவோம் எனக்கு காத்திருப்பாரு. அவ்வளவுதான். அவர் வந்து உடனே சர்ச்சை சொல்ல மாட்டார். விளையாட்ட பொழுதே மேலுமே விளையாடுங்கிறவங்க தான் பகவானும் விட்டுதான் பிடிப்பாங்க. இதுக்கு இந்த விளையாட்டு போரும் நமக்கு பலம் தான் முக்கியங்கிற மாதிரி ஒரு ஏக்கம் இருந்தது. அது புது தர்மத்தினால வரும். அந்த இயக்கம் இருந்ததுன்னா கண்டிப்பாக மன உருகி வேண்டி அந்த நாசம் பண்ண ஆரம்பிக்கும். ஒரு கிருபையினால மன நாசமாக ஒரு வாக்கியம் கிடைக்கும். உடனே ஜீவமுக்தி தன்படி உண்டாகி போகணும். முதல்ல இவங்களுடைய இயக்கம் தான் முக்கியம். So initially the seekers must have the longing, sincere longing and eagerness. Only then you will get that Guru's grace. The beginning is the sincere effort. The seekers must make an effort, sincere effort to get Guru's grace. Suppose one mother and child, a 3-year-old child and mother, the child wants to play with different types of toys. If one is bored with one type of toy, the mother will give a new type of toy to play for the child. The child will always play with the toys. The child will not think about his mother. When it feels hungry, then it thinks about his mother. Similarly, the Lord or Guru will not bother about that devotees or disciples. Let them play in this world. If they develop their sincere longing and eagerness, then they will help them. Otherwise, they will be a witness. So the sincere effort is needed. Through sincere effort, they will get the Guru's grace. இன்னொரு வகையும் விளக்கலாம். நம்ம மடல் படிச்சவங்களுக்கு பெரும்பாலும் எல்லாரும் தெரியும். ஒரு மாடிக்கு ஏறலாம் வருவேன். 100 படி இருக்கு இந்த மாடிக்கு. ஏறும்போது எந்த படி ஏறி இருக்கிறோம், எத்தனை படி ஏறி இருக்கிறோம், இன்னும் எத்தனை படி ஏற வேண்டும், நம்ம கூட ஏறப்பட்டவா யார், கொஞ்சம் மனதுக்கு கணக்கு பார்ப்பான். 40-50 படி ஏறிட்டோம் அப்படின்னு 60 படி ஏறணும் கணக்கு தெரியும். கூட ஏறப்பட்ட மற்ற சாதகர்களும் முன்பின் வருவாங்க. பார்க்கும்போது இவர் நம்ம கூட ஏறினவர், இவர் சாயனம் பண்ணி வர்றார், அவங்களையும் பார்த்துட்டு அது விவரம் போது ஆரம்பத்தில் தெரியும். 99 படி வரைக்கும் தெரியும். 99 படியிலிருந்து மாடியில் ஒரு காலும் 99 படியில ஒரு காலும் வச்சு இருக்கும்போது ஒண்ணா மறையும். நம்ம சாதகர்களுடைய தோட்டம் மறையும், அவங்களுடைய சாதனை மறையும், அவங்களுடைய கஷ்ட நஷ்டம் மறையும். எல்லாம் ஒண்ணு உலகம் தன்னை விட்டு அப்படியே ஒதுங்க ஆரம்பிக்கும். இந்த 99 100 மாடியில கால் 2 தடவை வச்சுட்டான். வச்ச மனுஷனும் தன்னையும் பார்க்க முடியாது, தன்னையும் பார்க்க முடியாது.
கஷ்டப்பட்டு நான் 30-40 வருஷம் பாடுபட்டோமே, என்ன பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறோம், எந்த அளவுக்கு நான் பாடுபட்டு இருக்கிறோம், பாட்டு சிரமம் என்ன கொஞ்சம் கூட தெரியும். ஒண்ணும் நீ எப்பயுமே அங்கதான் இருக்கிறாய், எந்த வினாடியும் நீ அதுவாகத்தான் இருக்கிறாங்கிற மாதிரி உணர்வு உண்டாகும். பட்ட கஷ்டங்கள்லாம் ஒன்றும் தெரியாது. கூட இப்ப இருந்தவங்க சாதனை பண்ணக்கூடிய பட்ட கஷ்டமும் தெரியாது. ஒன்னும் 2 எருமை இல்லவே இல்லை. நம்ம எந்த வினாடியும் எந்த காலத்திலும் முக்காலத்திலும் நாம் அதுவாகவே இருக்கிறோம், யாமாகவே இருக்கிறோம் என்ன ஒரு பரிபூர்ண ஆண்டான் தான் இருக்கிறது, ஒன்றும் இருக்காது. இதெல்லாம் தன்னுபடி மறைஞ்சு போகும். அதே பார்த்தீங்கன்னா நம்முடைய லட்சியத்தை மாதிரி விடாதபடி அதுவே நாமே அது குரு காட்டிய வழி. அதே அந்த ஒன்றையே தைரியதார போல டிராப்டா இறங்கும். அது வர 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 கொஞ்சம் கூட கொஞ்சம் மேல போக போக தன்படியே தைரியதார போல இறங்க ஆரம்பிச்சிடும். பயிற்சியும் முடியும், வந்த காரியமும் முடியும். So the experience of the seekers can be explained in this way. There are understeps in a staircase. He is climbing. Along with him, so many people are also climbing. They have to reach the top destination. There are 100 steps on the staircase. And you can know how many steps you have crossed, how many steps you have to climb. Then who are all doing sadhana, how many of them are doing sadhana, you will know about everything. You know about the world, about the seekers, about our body, about our mind, everything will be known to us. Then you are going towards the top. One of your legs is on the 99th step and another leg is on the 100th step. Then everything will disappear slowly. The world, the body consciousness, about other seekers, sadhana, everything will be disappearing slowly. Till you have not reached the goal. Still there are 98 steps are there. Yes. Once you place 2 legs on that 100th step, the staircase will disappear. 99 steps will disappear. And everything will be disappeared. Whole consciousness will disappear, body consciousness. You forget about the world, forget about the seekers, forget about sadhana, the suffering you have, whatever the suffering you have encountered during the sadhana, everything will disappear and you will have that experience, we exist as we. That is in Tamil, yamaga irukkirom. We are that at all times. So never born, never did any sadhana. So we are that forever. We are the supreme being forever. That will be the final experience. That is called undivided bliss, Avandananda. So until that stage, we have to progress in spiritual path. படிகளும் இருக்காது, ஏறி வந்த களைப்பும் இருக்காது. There is no tiredness of climbing the 100 steps and all the 100 steps will disappear. Totally from birth to this stage, you will forget everything. Even our individuality will not be there. Your mind will not be there. We will exist as that. பக்தி நிலையிலாவது பகவானோட தொடர்பு கொள்ளும்போது உலகம் கொஞ்சம் தோற்றும், தேவிய காட்சிகளும் அடிக்கடி வந்து மறையும். அப்ப நிரந்தரமான தெய்வீக காட்சி நம்மளோட பரிவளம் ஆட்கொள்ளும். அங்கு பகவான் இருக்கிறான், அவன் இருப்பு ஸ்தானம், அவன் யதாஸ்தானம் இத்தனையும் புரியும். நான் ஒரு பக்தன், அதனால அவனுடைய அம்சமே எல்லாம் தெரியும். சமமா இருக்கும்போது எறும்பு உண்டு, அங்க பகவானும் உண்டு, அவன் இருப்பிடம் உண்டு, நாமும் உண்டு, அவனை அனுபவிக்க முடியும். இந்த பருவ நிலைக்கு போகும்போது சுட்டி காட்டக்கூடிய குதிரைவரும் இருக்க மாட்டார், முடியல. எதை சுட்டி காட்டாரோ அந்த இடமும் இருக்காது, அங்க அடைய வேண்டிய நீயும் இருக்க மாட்டாய். நீர்னா ஆங்கால மகரம் கிடையாது, ஈர எழுப்பும் கிடையாது, எல்லாம் சர்வநாசம் ஆகும். எந்த வினாடியும் முக்காலத்திலும் எக்காலத்திலும் நாம் அதுவாக இருக்கிறோம் மாதிரி ஒரு அகநார்ந்தவன் தான் உண்டு. In this process sadhana,
for self-knowledge, that seeker must contemplate we are there, that we are. Initially, you will be like a drop of water. It will not be continuous. So, when you progress in the spiritual path, that will be like a downward flow of oil, continuous flow of oil. We are the Tailadara. That continuous flow of oil, like continuous flow of oil, the experience of we are there, that will be there. Then you will attain that final stage, Jivanmukti, liberation. Then you will totally forget about this, everything. You will exist as that. The experience will be, we exist as the Supreme Being forever. No mind, no individuality, no duality. Duality will disappear totally. That the individual will not be there. There will be no Jiva, individuality will not be there. No Lord, no world. Then he will exist as the Supreme Being. That is, he will exist as the undivided bliss. It's not apart from the bliss, he is bliss itself. There will be no duality. But in the case of devotion, there will be duality. You and the Lord. You will get divine visions frequently. You can play with the Lord, you can play with, you can chat with Him, you can do all the divine activities with the Lord. Then there will be duality will be there. The divine visions will be there. Then we can understand our progress in the spiritual path. But in the case of self-knowledge, we cannot understand our progress. பக்தியில் வரக்கூடிய பக்குவன்மாவுக்காவது பகவானுடைய இருப்பதில்லை, அவன் இங்கு இருக்கிறோம் என்ற அவனுடைய ஸ்தானம், நாம் அவனை அடைய வேண்டிய நாம் எப்படி இருக்கிறோம், அவன் தந்தை, நாம் குழந்தை. ஆனால் அவனுக்கு அதிகமா நாம் இல்லை. நாம் குழந்தையா இருந்த நாம் சில காலத்தில் தந்தையாகி விடுவோம், தந்தை சார்ந்து எட்டி விடுவோம். இந்த ஒரு பேரானந்தம் கண்டிப்பா உண்டு. உங்க அனுபவத்துக்கு ஒரு சுவை உண்டு, பேரானந்தம் சுவை. அங்க ஒண்ணுமே இருக்காது, அங்கட ஆனந்தம் எந்த விதமான சுவையும் இருக்காது. நானே சுவையா இருக்கும்போது வேற சுவைகள் பார்க்க முடியும், தனியா சொல்லவும் முடியாது, விளக்கவும் முடியாது. In devotion, we will experience the great bliss. We and the Lord. We think that we are a child of the Lord. He is our Father. He knows we know His existence. We know His abode. And there will be duality. That devotee experiences this great bliss. That duality, that God, the Lord and the devotee, that will be there. The experience will be there. There is separation between him and the great bliss. He thinks that we are experiencing great bliss, Paranandam, because of the association with the Lord. But in the case of realization, there will be no duality, there will be no separate experience, separate bliss. The bliss itself, we have become bliss itself. There will be no taste, because we become the taste itself, the self-knowledge. At least in the devotion we have a taste of the Lord, taste of the devotion, taste of the great bliss. Here the realization, we experience that undivided bliss, but we will not be there to separate ourselves from that bliss, because we will become the bliss itself. We are the taste itself. There is no other person to taste that bliss of the self. So that is the difference. மனமத்து சொல்லக்கூடிய ஒரு உதாரணம் என்னன்னா, ஒரு பக்தனாலும் பகவானை ஒரு வில்லக்கத்தைத்தான் பார்ப்பானே தவிர வில்ல பாகாக காணவோ உணர்வோ கண்டிப்பா மாட்டான். பாகாக உணர்ந்தால் அங்க போய் சாப்பிட்டு திருப்பி வர முடியாது. வில்லக்கட்டியா இருந்தால் தேவைக்கு அளவு சாப்பிட்டு வந்துடலாம், திருப்பி வந்துடலாம். வந்து நம்ம இப்படி சாப்பிட்டோம், பகவத்துறவு இப்படிப்பட்டது என்று சொல்ல முடியும், அவர் கேட்க முடியும், அது விளக்கம் செய்ய முடியும். அது பாகாக உணர்ந்து விட்டால் நின்று சாப்பிடும் போதே அவன் அறியாமலே அந்த நாயகத்தில் உள்ள விழுந்துருவான். அங்க அதோட சரி, அப்புறம் ஜென்மாவும் இல்லை. அதுக்காக பெரும்பாலும் பாகாக யாரும் பார்க்க மாட்டார்கள், உணர மாட்டார்கள், விளக்கத்தையத்தான் பார்ப்பார்கள் அப்படின்னு சொல்றாரு பகவான். Guru Maharaj
Ramakrishna Paramahamsa says an example. Devotee considers Lord separate from him. It is like he considers the Lord as a jaggery, a solid jaggery. So we can frequently taste it. See, if you place a jaggery in a corner of the room, so many swamp of ants come and eat them. They won't get afraid of that. But if you keep a syrup of jaggery, liquid jaggery, then they will get afraid. If you come and taste, they may fall into that, then they will die. So the self-knowledge is compared to the syrup, jaggery syrup. People don't like to enjoy that because they will lose their names and forms. So they avoid the self-knowledge, jnana. They don't interested in jnana because they will lose their existence, individuality. The ants sit and carelessly sit on that syrup, you will die instantly. Similarly, the devotee will lose his names and forms. But devotee wants only the jaggery, solid jaggery, because now and then he can taste it, he can come back and go and come back like that. It is called a devotion. Tasting the jaggery, solid jaggery is called a devotion, is compared to devotion. Tasting this jaggery syrup, liquid, is compared to self-knowledge. அதை பற்றி அந்த சத்சங்கத்தில் போனதுன்னா ஆகஸ்ட் புக் பகவத் சுரூபத்தை பற்றி விளக்க முடியும், வர்ணிக்க முடியும், அதுக்கான ஒரு அவமானம் சொல்ல முடியும். பரமார்த்தத்துக்கு எந்த விதமான விளக்கமும் சொல்ல முடியாது. இந்த அனுபவத்தை சொல்லும் போது மற்றவர்களுக்கு மனம் அறிவாக இருக்கும். அந்த அறிவு பகவத் சுரூபத்தை சுவைக்கும், சுவைத்தன்மையாக உண்டு, சுவைக்கப்பட்டவன் உண்டு. பரமார்த்தத்துக்கு வந்தாச்சுன்னா அறிவு பேரலையே மாறி போகுது. சுவைப்போதும் இல்லை, சுவைப்போது வசதும் இல்லை, எல்லாம் ஒன்றுன்னு ஆயிடுச்சு. Devotion activities, there will be two, seer and seeing, Lord and the devotee. So there is drishya. So the duality will be there. That the devotee will be in the state of knowledge, so he can enjoy that bliss, great bliss. But in the case of self-knowledge, there will be no two. Duality will not be there. That bliss will still be there. There is no person who tastes it. There will be no separation between the person and the taste. So people are not so interested in the self-knowledge. மதத்தவர் கேட்டார், அதாவது கண்ணனோட ரொம்ப உறவச்சிருக்கிறியே, அவங்க பார்க்கவும் பேசவும் விளையாடவும் இப்படி எல்லா மதங்களும் சொல்றாங்க, நீ அந்த அனுபவத்தை படுத்துக்கல, அவங்க எப்படி பார்க்க முடியும், அந்த விளக்கம் அந்த விவரத்தை சொல்லலாமா அதெல்லாம் ஒரு மகாத்மா. அப்போ அந்த இடத்தை எப்படி பார்க்கலாங்கிறதுக்கு அநேக விதமான அவமானத்தை சொல்லி இப்படி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்படி பார்க்கலாம்னு ஒரு விடம் கொடுக்குறான். அந்த வர மட்டும் இருக்கும். இடத்தை பார்க்க எப்படி காண முடியும், அந்த விளக்கம் வந்து அது அதீதமான விளக்கம். மட்டும் வந்ததுன்னு தெரியும். கிருஷ்ணா ராமச்சந்திரன் எழுதி கொடுத்துருக்காரு. 108 தெய்வீக நல்முக்துக்கான அமுத மொழிகள் எல்லாமே ஒன்னாதான் எழுதிங்க. ஓம் ஸ்ரீ சத்குரு துளி பாபாவே நமக. நடப்பதெல்லாம் நலமே, நடப்பதெல்லாம் நலமே, நன்மை தவிர தீமை இல்லவே இல்லை, தீயவர்களிடம் இல்லை, எல்லோரும் நல்லவர்களே. இந்த ஒன்று மட்டும் ஸ்பஷ்டமாக ஒரு அனுபவமாகி போச்சுன்னா போதும், வந்த வேலை முடிஞ்சு போச்சு. வேற கர்ம காரியங்கள் கண்டிப்பா இருக்காது. எல்லோராலையும் ஆனந்தமா இருப்பான். அந்த ஆனந்தமே அகண்டமா தன்படியும் மாறிடும். இப்ப நமக்கு இருப்புக்கோ இயக்கத்துக்கோ
நாம் ஒரு உண்டுன்னு சொல்றதுக்கோ பகவானுக்கு உண்டுன்னு சொல்றதுக்கோ இடமே இருக்காது. எந்த நாளையும் அந்த ஒரு ஆனந்தத்திலேயே நிலைச்சிருக்கலாம். All happenings are good for us. All events are good for us. There is no evil thing in this world. There is no evil person in this world. So if one contemplates these statements ceaselessly, he will abide in bliss. That bliss will become undivided bliss spontaneously. Once he attains that undivided bliss, that means if he becomes that undivided bliss itself, the purpose of his human birth will be fulfilled. There will be no existence for his individuality, there will be no existence for the Lord, and he will exist that, and there will be no karma for him to perform, and he will complete the purpose of this human birth. He will attain Jivanmukti. அந்த நிலை நமக்கு கூடாமல் இருப்பதற்கு காரணம் நான், என்னால், எனது இந்த 3 ஜீவ கற்றுத்துவம் தான் காரணமே தவிர இந்த 3 ஜீவத்தை கற்றுத்துவம் நாசமானால் கண்டிப்பாக நம்ம எந்த நாளையும் வருவாக இருக்கலாம். So it is not happening for human beings to attain that undivided bliss, Vrindavanam, Sahaja state, because of 3 things: I, by me, and mine. If one destroys these 3, and he will attain that, he will surely attain that undivided bliss. The only hindrance is that individuality, I, by me, and mine. சந்தேகம் இல்லை, நம்மளால ஒன்றும் நடக்கல, அதெல்லாம் தெரியுது. பட் வேலைக்கு போகும்போது மாத்திரம் அந்த கோபம் அந்த இடத்துல இருக்கும்போது கோபம் வந்துடுறது. நல்ல மற்ற சத்சங்கத்துல மற்ற வெளியில இருக்கும்போது யார் என்ன சொன்னாலும் ஒன்னும் அதனால ஒன்னும் நமக்கு கோபம் தான் எதுவுமே பாதிப்படையலை, ஒண்ணுமே பாதிப்படையில. எது சத்சங்கத்துல எது நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கு அது புரியுது. ஆபீஸ்ல எல்லா சமயத்திலும் இல்ல, நம்ம பல தடவை சொல்லி யாரும் கேட்கல அப்படின்ற போது அதனால பாதிப்பு நம்மளுக்கும் வரும். அதாவது இதுவா இல்ல, பட் அலுவலகத்துல நம்மளுக்கு பாதிப்பு வரும். நம்மளோட மேனேஜர்ஸ் நம்ம கிட்ட கேட்பாங்க, அந்த ஒரு இதனால தப்புனு கோவம் வந்துடுறது. அது என்னன்னு தெரியல, அது கர்மா கழியுதுன்னு நினைச்சுக்கோம். அது வந்து இங்க சாரம் பண்ணக்கூடிய கூடம், இந்த கூடம் வேற, அது கர்மா சம்பந்தப்பட்ட கூடம். அங்க போகும்போது ஒன்றுக்கு நான் சொல்ல நீ கேட்கல, நீ சொல்ல நான் கேட்கறேங்கிற மாதிரி ஒரு எதிர்மறை வேலை ஏற்படும் போது கண்டிப்பா கோவம் வந்தாலும் அடுத்த முடிஞ்ச மறுசனம் கொஞ்சம் மன உருகி சினம் வரக்கூடாது பிரபு, இது வருது, இது வராம தடுக்க முடியுது ஒன்னால, நீதான் சர்வத்தியனாச்சு, எல்லாத்தையும் நிறைஞ்சிருக்குது, எல்லா ஜீவ சொல்லுமே இதா இருக்கிற, அப்படி இருக்கும்போது எப்படி இந்த சினம் வரலாம்? அதை கொஞ்சம் நிறுத்தி இல்லாம பண்றதுக்கு இருக்கிற ஒண்ணியா என்று மனமுறை வேண்டாம் போதும் காலக்கிரமத்தில் அதுவும் நாசமாகும். அந்த முருகி வேண்டக்கூடியது கொஞ்சம் நம்மளை சாகுது. அந்த மாதிரி ஒரு கோவம் வரும்போது ஏதாவது நம்ம சொல்லிடுறோம் அவங்ககிட்ட கடுமையா, அதாவது அவங்கள இழிஞ்சு பேசல, பட் ஏதாவது சொல்லிடுறோம். ஆனா திரும்பி கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஒரு 2 நிமிஷத்துல நமக்கு நல்லா தெரியுது, உடனே போன் எடுத்து அவங்ககிட்டயே மன்னிப்பு திரும்பி கேட்கறோம். ஆனா மன்னிப்பு கேட்கறோமே தவிர பட் அது வராம நம்மளால தடுக்க முடியல. பட்டது பட்டதானே, முளையிலேயே அதை கிள்ளி அது முடியல, எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் மன்னிச்சுக்கோங்க. பட் இன்னும் கொஞ்சம் காரணம் ஆகும், ஏன்னா பக்குவப்படணும். இந்த கர்ம கூடாது, கர்ம சம்பந்தப்பட்ட ஒரு வினை சம்பந்தப்பட்ட கூடம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமா இருப்பான், ஒரே மாதிரி இல்லாத மாட்டாங்க. அப்ப கண்டிப்பா ஒண்ணு பேசும்போது இந்த அபிப்பிராய பேதம் உண்டாகி பார்த்து தரமாதான் செய்யணும். அதற்கு மனம் சந்தேகப்பட வேண்டாம், சஞ்சலப்பட வேண்டாம். ஆனா நடந்து முடிஞ்ச கொஞ்ச நேரத்துல தனியா கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் நின்று மனம் முருகி இது வரக்கூடாதையா, வராம காப்பாற்று, உன்னால முடியும் மாதிரி முருகி வேண்டும்னா கண்டிப்பா படிப்படியா குறைஞ்சி சீக்கிரம் நின்று போகும். அந்த முருகி வேண்டது மட்டும் நடுவ தேவை. ஒரு அனுபவம் கொடுத்தான் இந்த வாட்டி 2 மாசத்துக்கு முன்னாடி. தப்பி தவிர நம்ம ஒரு சம்பளம் போடும்போது 2.5 லட்சம் ரூபாய் மாத்தி போட்டோம். இன்னொருத்தருக்கு விட்டுட்டு போனவனுக்கு போட்டுட்டோம், கம்பெனி விட்டு போயிட்டான். தெரிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் இதுவா இருந்தது. அப்புறம் என்ன 2 லட்சம் ரூபாய் நம்ம கிட்ட இருந்தாலும் கொடுப்போம், கம்பெனி கொடுத்துட்டு போறான்னு விட்டாச்சு.
2 மாதம் கழிச்சு அவனே திருப்பி கொண்டு வந்து கொடுத்துட்டான் நீ வச்சுக்கோ. கர்மம் யாரையாவது இப்படி வாங்கணும், என்ன கொடுக்கணுமோ ஒழுங்கா நடைபெறும். நம்ம அதே கொடுத்தா கூட நிற்காது, கொடுத்துதான் போடுறான். இப்ப நம்ம கொடுக்க வேண்டிய பழைய பாக்கி இருக்குது போயிருந்தான் செய்யும். அதுக்கு 2 காலம் மனம் சஞ்சலப்பட தேவையில்லை. எது நடந்தாலும் சரி கடன் கழிகிறது, வந்த கர்மாவின் கடன் முடிவுறுகிறது என்று ஆனந்தத்தோடு ஏற்றுக்கணும். வேற இதுக்கு சந்தோஷப்பட வேண்டாம், அதுக்கு துக்கப்பட வேண்டாம். அவசியம் முடியும். சமயத்துல இதனால வேலையை விட்டுட்டு ஓடி வந்துடலாமா அப்படின்னு ஓடி திரும்பி நீங்க குருதேவர் சொன்ன மாதிரி இதை விட்டுட்டு போனா இன்னொரு இடத்துல எப்படி அங்க இந்த வேலையை போய் பிடிக்க போறேன். குசுக்கு போயிட்டு கோட்டை விட்டு ஓடுறதா? हे प्रभु எல்லாம் நீ குருதேவா, எல்லாம் நீ குருதேவா, எல்லாம் நீ குருதேவா, எல்லாம் நீயே, எல்லாம் நீ குருதேவா, எல்லாம் நீ குருதேவா, எல்லாம்